Hi viewers, welcome back to my Perita Squad channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா NMMS ப்ரிப்பரேஷன்ல லாஜிக்கல் வென் டயக்ராம் சம்ஸ்ல क्वेश्चन பேப்பர் சால்விங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல NMMSக்கான ஃப்ரீ கோர்ஸ் நடக்குது. அதுல நீங்க ஜாயின் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல மெட்டீரியல்ஸ் குவிசஸ் எல்லாமே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. Without any delay, let's go to video. NMMS 2014ல இந்த question கேட்டிருக்காங்க. In the figure, circle represent children who like play outdoor games. So circle எதை represent பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது. அவுட்டோர் கேம்ஸ்னா என்னது? கிரிக்கெட், ஃபுட்பால், வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம விளையாடுற கேம்ஸ்லாம் அவுட்டோர் கேம்ஸ் தான். ஸ்கொயர் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இண்டோர் கேம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இண்டோர் கேம்ஸ்னா என்னது? கேரம் போர்டு, செஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இண்டோர் கேம்ஸ். ரெக்டாங்கிள் ரெப்ரசென்ட் ரீட் புக்ஸ். ஸோ புத்தகம் படிக்கிறத வந்து ரெக்டாங்கிள் வந்து குறிக்குது. ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் வாட்ச் டெலிவிஷன். ஸோ டிவிலாம் பார்ப்போம்ல, அது வந்து ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆன் த பேசிஸ் ஆஃப் த கொஷின் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ இந்த பேசிஸில் கொஷின் கேட்பாங்க, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் வட்டம் வெளிப்புற விளையாட்டில் ஈடுபடும் குழந்தைகளையும், சதுரம் உட்புற விளையாட்டு, செவ்வகம் புத்தகம் வாசித்தல், முக்கோணம் தொலைக்காட்சி பார்த்தல். ஸோ நம்மளுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி MABCD இந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்லை நம்பர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இதுக்கு நேராக நீங்கள் பேர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேயே பேர் எழுதி தான் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஏரியா ரெப்ரசன்ட் த சில்ட்ரன் ஹூ லைக் ஆல் த 4 ஆக்டிவிட்டீஸ்? எப்பகுதி குழந்தைகளின் அனைத்து செயல்திறனையும் குறிக்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பகுதியில் இருக்கிற குழந்தைங்க 4 ஆக்டிவிட்டீஸ்லையுமே ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க, ஏ பகுதியா பி பகுதியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமை நல்லா கவனமாக பாருங்க. நான் இந்த டயக்ராமை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதுலேயும் நான் ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்தெந்த பாக்ஸ்க்குள்ளே எது எது வரும், எது இது சார்ந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு ஈஸியான மெத்தட் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டயக்ராமை நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா இண்டோர் கேம்ஸ். ஸோ இண்டோர் கேம்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இண்டோர் கேம்ஸ். இண்டோர் கேம்ஸ் அப்படின்றதுக்கு IG அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ எழுதி வச்சுக்கலாமா? என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? K, H, I, D, B, A. ஸோ இது மட்டும் தான் இந்த பாக்ஸில் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது ரீட் புக்ஸ். ஸோ ரீட் புக்ஸ்ன்றது என்னது? இந்த ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதிக்கோங்க. E, F, D, B, A, G, C, H, L. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அவுட்டோர் கேம்ஸை எழுதிக்கோங்க. அவுட்டோர் கேம்ஸ். ஸோ ஓஜின்னு போட்டாச்சு. இதில் என்னென்ன இருக்கு? M, F, C, D, G, A. வாட்ச் டெலிவிஷன். ஸோ இது என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் முக்கோணம். இதில் இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. என்னென்ன இருக்கு? I, J, E, D, B, C. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம திரும்பி பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஈடுபட்டிருக்க குழந்தைங்களை எந்த லெட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த டயக்ராமில் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தாலும் ஸோ இதில் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ எந்த லெட்டர் இந்த 4 இதுலேயுமே இருக்குதோ அந்த லெட்டர் தான் வந்து 4 ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டிருக்கிற குழந்தைங்களை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் பி பாருங்க, இந்த 4த்துலேயுமே வந்து இருக்கு பி. ஸோ பி தான் வந்து 4 ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஈடுபட்டிருக்க குழந்தைகள். பி வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின், the area which represent the children who like only one activity or. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள்.
ஸோ இங்கே ஏ பின்னு தனித்தனியாக இல்லாமல் குரூப்பாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இப்போ இண்டோர் கேம்ஸ்னு வச்சுக்கோங்க. இண்டோர் கேம்ஸ் மட்டும் விளையாடுற குழந்தைங்க எத்தனை பேர், டிவி பார்க்குறாங்கன்னா டிவி பார்க்குற குழந்தைங்க மட்டும் எத்தனை பேர், அந்த மாதிரி இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த எழுதி வச்சிருக்கிறதுல கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தாலும் இந்த டயக்ராமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் கே வந்து இண்டோர் கேம்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ட்ரையாங்கிளுக்குள்ளேயோ இல்லை ரெக்டாங்கிள்குள்ளேயோ இல்லை சர்க்கிள்குள்ளேயோ இல்லை, தனியாக கே மட்டும் இருக்குது. ஸோ அதை எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ச் டெலிவிஷன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், எதுலேயுமே கலக்காமல் எந்த லெட்டர் இருக்குது, ஜே. ஸோ ஜே எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி சர்க்கிள், எதுலேயுமே கலக்காமல் எந்த லெட்டர் இருக்குது, எம். அப்போது எம் வந்து ஒன்லி அவுட்டோர் கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க, வேற எது கூடயும் சேர மாட்டாங்க. ஸோ எம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரீட் புக்ஸ். ரீட் புக்ஸில் பாருங்கள் இதெல்லாம் கலந்துருக்காங்க, ஆனால் இவர் மட்டும் தனியாக இருக்காரு. ஸோ எல். இதுதான் வந்து ஆன்சர். இங்கே பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு, ஜேகேஎல்எம். தேர்ட் கொஸ்டின், ஹூ லைக் ஒன்லி அவுட்டோர் கேம்ஸ். அவுட்டோர் கேம்ஸ் மட்டும், அதை மட்டும் விரும்புகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம டயக்ராம் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவுட்டோர் கேம்ஸ் மட்டும் விரும்புகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா இந்த எம் மட்டும்தான். மிச்சம் இவங்கெல்லாம் பாருங்கள் கலந்துருக்குறாங்க, ஆனால் அவுட்டோர் கேம்ஸ் மட்டும் விரும்புகிறவங்க எத்தனை பேர், எம் மட்டும்தான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின், ஹூ லைக் ஒன்லி அவுட்டோர் கேம்ஸ் அண்ட் ரீட் புக்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, ஒன்லி அவுட்டோர் கேம்ஸும் அண்ட் ரீட் புக்ஸ், புத்தகம் வாசிக்கிறது அப்புறம் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுறது மட்டும். பட் நாட் இன்டோர் கேம்ஸ் அண்ட் டெலிவிஷன். இன்டோர் கேம்ஸ்லேயும் உள் விளையாட்டுலேயும் அதுக்கப்புறம் டிவி பார்ப்பாங்க பற்றியா, அவங்களையும் சேர்க்கவே கூடாது. ஒன்லி எனக்கு என்ன வேணும், அவுட்டோர் கேம்ஸும் ரீட் புக்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீட் புக்ஸும் அவுட்டோர் கேம்ஸ் மட்டும்தான் வேணும், மிச்சம் 2 இன்டோர் கேம்ஸும் வாட்ச் டெலிவிஷனும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் கண்டுபிடிக்கிறத விட இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு சொல்ல பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையானது இது 2 மட்டும்தான். ஸோ இது 2த்தில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, பி இங்கே இருக்குது, இதுலேயும் பி இருக்குது, இதில் ஏ இருக்குது, ஜி ஜி சி சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, ஓகேவா, 5 லெட்டர்ஸ் வந்து இதில் காமனாக இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 2 லெட்டர் மட்டும்தான் இருக்கும், இந்த 5 லெட்டர்ஸுமே இருக்காது. அப்போ தான் இங்கே ஒன்று யூஸ் பண்ணணும். என்னென்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரீட் புக்ஸும் அவுட்டோர் கேம்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வேற எதுலனா இது கலந்துருந்துச்சுன்னா இந்த லெட்டரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, பி வந்து இன்டோர் கேம்ஸ்லையும் இருக்கு, அதுக்கப்புறம் வாட்ச் டெலிவிஷன்லையும் இருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, சி வந்து வாட்ச் டெலிவிஷன்ல இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வாட்ச் டெலிவிஷன்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சியை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் சி கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் வேற எதுலன்னா கலந்துருக்கா, இல்லை கலக்கலை. அதுக்கப்புறம் ஏ பாருங்க இன்டோர் கேம்ஸில் கலந்துருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னென்னது, எஃப் ஜி. இது வேற எது கூட கலந்துருந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்ணிடலாம். பட் இது வந்து ஒன்லி ரீட் புக்ஸில் இருக்கு, அதுக்கப்புறம் அவுட்டோர் கேம்ஸில் இருக்கு. இது 2த்துலையும் தான் இருக்கு, வேற எதுலையுமே கலக்கலை. அப்போ பாருங்க எஃப் ஜி, இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், ஹூ லைக் இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் அண்ட் ரீட் புக்ஸ் பட் நாட் டெலிவிஷன். ஸோ எது விரும்புகிறனும், இன்டோர் கேம்ஸ் உள் விளையாட்டு, வெளி விளையாட்டு, அப்புறம் புத்தகம் வாசித்தல், இது மட்டும்தான் லைக் பண்ணியிருக்கணும், டெலிவிஷனை லைக் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இன்டோர் கேம்ஸ் கேட்டிருக்காங்க, ரீட் புக்ஸ் கேட்டிருக்காங்க, அவுட்டோர் கேம்ஸ் கேட்டிருக்காங்க, வாட்ச் டெலிவிஷன் கேட்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது 3த்துல எது காமனாக இருக்கு அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். இது 3த்துலையுமே காமனாக இருக்கிறது என்னன்னா பி, அதுக்கப்புறம் ஏ. இப்போ பி பார்த்தீங்கன்னா 4த்துலையுமே இருக்கு. ஸோ நம்மளுக்கு வாட்ச் டெலிவிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இந்த பியை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது என்னது, ஏ மட்டும்தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.